வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமே நல்லா படிங்க. இன்னும் வந்துட்டு ஒரு 10 மோர் டேஸ் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ 11th அன்னைக்கு போட்டு மண்டே குழப்பிக்காதீங்க. அன்றைக்கி ஃப்ரீயாக விட்டு ரெஸ்ட் எடுங்க ஓகேங்களா. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூனிட் 10ல் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் தான். ஆல்ரெடி வந்து 6 பார்ட் ஃபுல் கிளாஸ் வீடியோ பார்த்துட்டோம் ஓகேங்களா. நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது, ரொம்ப நன்றி. அதோடைய 7, 8 வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்து 7th அண்ட் 9th அண்ட் 10th யூனிட் வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து அந்த பேலன்ஸ் இருக்கிறத 3 டேஸ்க்குள்ளே நம்ம முடிச்சிடலாம் ஓகேங்களா. இன்றைக்கி இது முடிச்சிட்டாவே 10th யூனிட் வந்துட்டு ஓவராலாக கவர் ஆயிரும். 9th யூனிட் நாளைக்கு ஒரு 3 டாபிக்ஸ் மட்டும் இருக்கும், அதை பார்த்துக்கலாம். 8th யூனிட்டில் ஒரு 4 டாபிக்ஸ் இருக்கும், நம்ம முடிச்சிடலாம். ஸோ வந்து யங் டர்க் ரெவல்யூஷன் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் வந்துட்டு போர்டில் டீச் பண்ணி போடுற மாதிரி வந்து யங் டர்க் ரிவிலியன் இல்லை யங் டர்க் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டு ஓகேங்களா. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸை மட்டும் இன்றைக்கி பார்த்துட்டு வந்துடலாம் சரிங்களா. ஸோ நான் வந்து டீகோட் பண்ணியிருக்கிறது, ஹைலைட் பண்ணியிருக்கிறது, அண்ட் தென் வந்துட்டு போல்ட் பண்ணியிருக்கிறது, இட்டாலிக் மாற்றிருக்கிறது, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ முதல்ல என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யங் டர்க் ரிவிலியன் அதாவது இளம் துருக்கிய புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1908. என்ன 1908 தான் இதோட ஆண்டு ஓகேங்களா. யங் டர்க் ரிவிலியனுடைய ஆண்டு 1908. சரி ஓகே. முக்கியமான அம்சங்கள் கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்சியின் பின்னணி, பிரச்சார மையங்கள், அரசியலமைப்பு மீட்பு, அதோடைய விளைவு, சவால், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஓகேங்களா. சரி ஓகே. புரட்சியின் பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதுமேனியா பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரரசு பார்த்தீங்கன்னா, அந்த பேரரசுடைய தொடர்ச்சியான இராணுவ தோல்விகள், அதாவது உதுமேனியா பேரரசுன்னு ஒரு பேரரசு இருக்குது, அது தொடர்ச்சியான இராணுவ தோல்விகள் வந்து இருக்குது. எக்ஸாம்பிள் குறிப்பாக எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்ய துருக்கிய போர் வந்து 1877லையும் 78லையும் நடக்குது. அந்த குறிப்பிட்ட போர்லேருந்தே உதோமியன் பேரரசு வந்து தொடர்ச்சியாக வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டே வருது, இராணுவத்திலையும் தோல்வி அடைஞ்சிட்டே வருது. மற்றும் ஏகாதிபத்திய நாடுகளின் தலையீட்டால் ஏற்பட்ட பேரரசின் வீழ்ச்சியை தடுக்க சுல்தானின் தன்னாட்சியான ஆட்சியை நீக்க முயன்ற சீர்திருத்தவாதிகளின் இயக்கம் இது ஓகேங்களா. ஸோ யங் டர்க் ரிவிலியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1908 ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு கொஷின் இயர் பார்த்துக்கோங்க. ஒத்தோமியன் பேரரசை வச்சு தான் வந்துட்டு யங் டர்க் ரிவிலியன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. துருக்கின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஓட்டோமன் எம்பையர்னு சொல்லுவோம். அதுதான் வந்து துருக்கி, சிக்மேன் ஆஃப் யூரோப்னு சொல்லுவோம், ஒட்டோமியன் எம்பையர்னு சொல்லுவோம், துருக்கின்னு சொல்லுவோம், எப்படினாலும் சொல்லலாம். ஸோ இந்த துருக்கி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இராணுவத்துலேயும் சரி வலிமையிலையும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வருது, தோல்விகள் சந்திச்சு கொண்டே இருக்குது. குறிப்பாக எந்த போர்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கும் துருக்கிக்கும் ஒரு போர் நடக்குது. அந்த ரஷ்ய துருக்கி போருடைய இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1877லேருந்து 1878 வரைக்கும் ரஷ்ய துருக்கிய போர் நடக்குது. அந்த போரில் வந்து ஏகாதிபத்திய நாடுகள் தலையீட்டுனால மோனோபாலின்னு சொல்லுவாங்க. அந்த மோனோபாலி மொனார்கி நாடுகள் தலையீட்டால் ஏற்பட்ட ஒட்டோமன் பேரரசுடைய வீழ்ச்சி வந்து தடுக்கிறதுக்காக சுல்தான் இருப்பார் பார்த்தீங்களா. 1923களில் கெமல் பஷத் வந்துட்டு அந்த சுல்தானியம் அது இது அவர் வந்ததுக்கப்புறம் எடுத்துருவாப்பில் 1923 கிட்ட. அதுக்கு முன்னாடிலாம் சுல்தானியம் இருக்கும் எங்கே துருக்கியில். ஸோ சுல்தானியம் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம தன்னிச்சையான ஆட்சியை நீக்கி முயன்றதால் தான் அது சீர்திருத்தவாதிகளாக வந்து இந்த இயக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னது, சுல்தானின் தனிச்சையான ஆட்சியை நீக்க முயன்ற. ஸோ வந்து சுல்தானியம்னா அந்த மாதிரி இருக்க தேவையில்லை, ரிப்பப்ளிக்காக இருக்கணும், ஒரு சுல்தான் கீழே நாங்கள் இருக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு புரட்சி ஸ்டார்ட் ஆகிற புரட்சி தான் யங் துருக்கிய இளம் துருக்கிய ரிவிலியன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ பிரச்சார மையங்கள் எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸ் ஓகேங்களா, ஃப்ரான்ஸை சேர்ந்த பாரிஸில், ஜெனீவாவில் போன்ற ஐரோப்பிய நகரங்களில் வந்து பிரச்சாரம் ஏற்பட்டது. நாடு கடத்தப்பட்ட உதோமனியர்கள், அதை எக்ஸல்ட் ஒட்டோமன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. பிரச்சார மையங்கள் எங்கே? பாரிஸ், ஜெனீவா போன்ற ஐரோப்பிய நகரங்களில் நாடு கடத்தப்பட்ட உதுமானியர்களின் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. நாடு கடத்தப்பட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களாலே தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அரசியல் மீட்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1908 ஜூலை மாதம் மாசிடோனியாவில் அமைந்திருந்த துருக்கிய இராணுவ படைகளின் பிரிவு கிளர்ச்சி செய்து சுல்தான் 2ஆம் அப்துல் ஹமீதை 1876ஆம் ஆண்டின் மிட்காட் அரசியலமைப்பை மீட்டெடுக்க கட்டாயப்படுத்தின. என்ன 1908 ஜூலை மாதத்தில் மாசிடோனியாவில் வந்துட்டு அமைந்திருந்த ஒரு துருக்கிய இராணுவ படை என்ன ஆகுது, பிரிவில் ஒரு கிளர்ச்சி வந்து செய்கிறாங்க. அந்த கிளர்ச்சி செஞ்சு சுல்தான் 2ஆம் அப்துல் ஹமீத் தான் இளம் துருக்கியர்களுடைய
அந்த ரெவல்யூஷன் அப்போ வந்துட்டு பேரரசு அதாவது சுல்தானாக இருக்கார் யார், இரண்டாம் அப்துல் ஹமீத். ஓகேங்களா, அவரை 1876ஆம் ஆண்டு மிட்ஹட் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. அந்த கான்ஸ்டியூஷனை மீட்டெடுக்க கட்டாயப்படுத்துகிறாங்க. என்னது, எந்த கான்ஸ்டியூஷனை மீட்டெடுக்க கட்டாயப்படுத்துகிறாங்கன்னா மிட்ஹட் கான்ஸ்டியூஷன் 1908 ஸ்டார்ட் ஆகுது. எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில சுல்தானியம் ஆட்சி நீங்கி எங்களுக்கு வந்து நார்மலான ஒரு ஆட்சி வேணும்னு சொல்லிட்டு சீர்திருத்தவாதிகள் சில ரிஃபார்மர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது தான் இளம் துருக்கிய புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, 1908 அப்துல் ஹமீத் அவர்கள் எந்த இயர்னு கேட்டால் 1876. அந்த 77-78 கேப்பில் இதுக்கப்புறம் தான் ரஷ்யாவுக்கும் துருக்கிக்கும் போர் நடக்கும். அப்புறம் தான் வீழ்ச்சி சந்திக்கும். ஓகேங்களா, ஓகே. விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1909 என்னதுன்னா சுல்தான் பதவி நீக்கப்பட்டது. எப்போ, 1909 மோனோபாலி ரிஃபார்ம் இங்கே இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகும்போது அங்கே சுல்தானியம் வந்து நீக்கப்படுது. எங்கே, ஒட்டோமன் எம்பையரில் துருக்கியில். அவருக்கு பதிலாக சம்பிரதாய ரீதியிலான, அதாவது செரமனின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, செரமனின்னு சொல்லுவாங்க, சம்பிரதாயம் ரீதியான 5ஆம் மஹமத் அரியணை ஏறினார். இந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, அப்துல் ஹமீதுக்கு பதிலாக யார் வந்து அந்த துருக்கிய புரட்சியின் போது அரியணை ஏறினார் அப்படின்ற கேள்வி வந்துச்சுன்னா 5ஆம் மஹமத் அவர்கள் வந்து அரியணை ஏறுகிறார். நிஜ அதிகாரம் வந்து உண்மையாகவே அரசு, பேச்சுக்கு அவர் தலைவர். ஓகே, பேச்சுக்கு அவர் வந்துட்டு ஒரு அரசர் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆனால் உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த கப் அப்படின்ற ஒரு கமிட்டி கிட்ட தான் இருக்கும். அந்த கப் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிட்டி ஆஃப் யூனியன் அண்ட் ப்ரோக்ரஸ். ஓகேங்களா, கமிட்டி ஆஃப் யூனியன் அண்ட் ப்ரோக்ரஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் கூட படிச்சுக்கோங்க. இதோட தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமை மற்றும் முன்னேற்ற குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இவங்களுடைய கையில் தான் இந்த யங் டர்க் ரிபிலியன் பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக வீடியோவை போட்டிருப்போம், அதில் பாருங்கள் இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, யார் வந்து ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே சொல்லியிருப்போம். ஜஸ்ட் இது கீ பாயிண்ட் அப்படின்றதான் இதில் வந்துட்டு நான் ஆட் பண்ணல. ஓகேங்களா, ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்துட்டு கரெக்டாக சொல்லியிருப்பேன். ஸோ க்ரோனாலஜிக்கெலாம் நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறோம். ஓகேங்களா, இதில் எந்தெந்த நாடுகள் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு சேர்ந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A2BG அப்படின்னு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நீங்கள் பார்த்துருந்தா ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா, அரேபியா, அல்பேனியா, கிரீக், பல்கேரியா போன்ற நாடுகள் வந்து சுதந்திரம் கோரி ஈடுபட்டிருப்பார்கள். சுல்தான் இரண்டாம் அமீத் அவர்கள் வந்து 1876 1909 வரைக்கும் ஆட்சியில் இருப்பார். ஓகேங்களா, கான்ஸ்டியூஷன் வந்து கான்ஸ்டியூஷனை நிறுத்தி வைக்கிற எப்போ 1876 கான்ஸ்டியூஷன் நிறுத்தி வைக்கிறாரு. பார்லிமெண்ட்டையும் ஸ்டாப் பண்ணி வைக்கிறார். அது வந்து இளைஞர் மத்தியில் பயங்கரமாக பரவி என்ன ஆகுதுன்னா இளைஞர்கிட்ட ஒரு பேட்ரியாட்டிக் உருவாயிட்டு தான் இளம் துருக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதே போல் 1889 பார்த்தீங்கன்னா வந்து யங் டர்க் ரிபிலியன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம். பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் இது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20வது செஞ்சுரி கிட்ட வந்துட்டு எண்டப்பையும் அந்த 20வது செஞ்சுரி பற்றி அந்த எண்டப் தான் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ட் ஆஃப் மோனார்க்கு 1876 கான்ஸ்டியூஷன் வந்து திருப்பி கொண்டு வரணும், ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாரு. மேற்கத்திய கல்வி நோ, மாடர்னைசேஷன் நோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் மீட் எடுக்கிறதுக்காக இந்த குழு ஸ்டார்ட் ஆகும். 1906 இந்த கப் அப்படின்ற ஒரு கமிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா 1906 கமிட்டி யூனியன் அண்ட் ப்ராக்ரஸ் அப்படின்ற கப் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ரகசிய குழுவாக தான் இருக்கும், லேட்டர் வந்து ஒரு அரசியல் கட்சியாக மாறும் அப்படின்றாங்க. சரி, ஓகே, இல்லை யார் யார் இருக்காங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அப்பயே சொல்லியிருப்பேன், பே+, பாஷா அப்படின்னு ஞாபகம் வச்சு சொல்லியிருப்பேன். என்னென்னா அஹ்மத் நியாசி பே அவர்கள், இஸ்மாயில் என்வர் பே அவர்கள், தாலத் பாஷா அவர்கள், ஜமால் பாஷா அவர்கள், இவங்களாம் இருப்பாங்க. என்ன பாஷா 3 பேர், பெக் ஒருத்தர். ஓகேங்களா, ஸோ வந்து அதுக்கப்புறம் 1908 என்ன ஆகணும், மேசிடோனியாவில் வந்து மிலிட்ரி இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து பயங்கரமாக பரவி வந்துட்டு இந்த ஜூலை 1908 வந்து பயங்கரமாக புரட்சிகள் வந்து பரவும். எந்த இடத்துல அப்படின்னு குறிப்பாக கேட்டாங்கன்னா மெசிடோனியாவில் வந்துட்டு ரெஸ்னா அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு பரவுது. ஓகேங்களா, ஸோ கிளர்ச்சிகள் பரவுது. சுல்தான் வந்து சரணடைகிறாரு. சுல்தான் சரணடைஞ்சு என்ன பண்ணுறாருன்னா ஜூன் 24 1908 சுல்தான் சரணடைகிறார். இந்த பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. எப்போ வந்து சுல்தான் சரணடைகிறார் அப்படின்னு கேள்வி கேட்டால் ஜூன் 24 1908 அப்துல் இரண்டாம் ஹமீத் அவர்கள் சரணடைந்து சாசனம் வந்து மீண்டும் அமலுக்கு வருது, ஒப்புக்கொள்கிறார். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இது எப்படி சொல்லுவாங்கன்னா இரண்டாம் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தார் 1876 இப்போ வந்து திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1876 to 1909 வரைக்கும் இருக்காரு. தென் வந்துட்டு 1889 கிட்ட யங் டர்க் ரிபிலியன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் 1906 கப்புனா 3 லெட்டர் 3 + 3 அப்படி நம்ம வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போனா என்னென்னா 1906 ஓகே, எத்தனை பேர் பே+ பாஷான்னு சொன்னோம். ஓகே, பாஷா கியூப்னா 3 பேர் வருவாங்க. ஓகேங்களா, ஏன்னா அஹ்மத் நியாசி பே, இஸ்மாயில் என்வர் பே, தலத் பாஷா, நெக்ஸ்ட் ஜமல் பாஷா. அதுக்கப்புறம் ஜூலை 3 1908 மெசிடோனியா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து மிலிட்ரியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்துட்டு பேட்ரியாட்டிக் மூலியமாக என்ன பண்ணுறாங்க, பரவ ஆரம்பிக்குது. இளைஞர்களிடமிருந்து மிலிட்ரிக்கும் பரவ ஆரம்பிக்குது. அதுக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள்லாம் சேர்ந்து மேசிடோனியா இடத்துக்கு போகிறாங்க. ஸோ கிளர்ச்சிகள் பரவுது. சுல்தான் அவர்கள் சரணடைகிறார்கள். எந்த நாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜூலை 24 1908 சுல்தான் சரணடைகிறார் அப்துல் இரண்டாம் மஹமத்.
ஓகேங்களா? அமைதி. சாசனம் வந்து மீண்டும் வந்து நான் அமலுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு ஒத்துக்கொண்டு சரணடைஞ்சுறாரு அப்படின்னு சொல்றேன். இது 2ஆம் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 3வது மார்ச் அப்போ 1909ல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா, செரமனியல் நடக்குது. அந்த செரமனியல் காரணமா வந்துட்டு ஆட்சி அமைக்கிறார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஹ்மெத் ஃபைவ் அவர்கள் ஆட்சி அமைக்கிறார். ஆனால் பெயரளவுக்கே வந்துட்டு இவர் வந்து ஆட்சியில இருப்பாரு. அதோடைய முழு பொறுப்பும், பவரும் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து கப் அப்படின்ற ஒரு யூனியன் கிட்ட தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆதிக்கம் முழுவதும் டர்ஃபிகேஷன் முழுவதும் வந்து கப் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ அதான் வந்து டர்ஃபிகேஷன் ஒன்றும் இல்லை, துருக்கியமயமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சவால் என்ன அவங்க சந்திச்சார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் பன்மைத்துவத்தை, அதாவது ப்ளூரலிசம் நிறைய பேர் வந்து ஆதரிச்சாலும், இது வந்து ஒரு காலப்போக்கில் விரைவிலே என்ன ஆச்சுன்னா டர்ஃபிகேஷனாக வந்துட்டு வலியுறுத்த தொடங்கிடுச்சு. ஓகேங்களா? இதனால் பேரரசில் இருந்த அரபியரும் அர்மேனியர் போன்ற மற்ற இனங்களுக்கு வந்து ஒரு தேசியவாத உணர்ச்சி வந்தது. நீங்கள் அப்போ வந்து மொத்த நாடுகள் தான் சொன்னீங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி A to BCன்னு சொன்னேன்னா, அப்போ அல்பேனியா, அரேபியா, கிரேக், பல்கேரியா போன்ற நாடுகளும் சுதந்திரம் வேண்டி தான் உள்ளே வரோம் நாங்கள். அப்போ நீங்கள் எங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வந்து காலப்போக்கில் ப்ளூரலிசம், மற்ற நாடுகள்லாம் ப்ளூரல்னா பல வகைன்னு சொல்லுவாங்க, பல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பலரும் இருந்தது விரைவு போக்கில் டர்ஃபிகேஷன்ஸ் அப்படின்னு மாறிடுச்சு. ஓகே, டர்க்கிஃபிகேஷன், துருக்கியமயமாக்கல் வந்து ஒரு சின்ன ஒரு கசப்புத்தன்மை உருவாகுது. காலப்போக்கில் இதுவே வந்துட்டு வாருக்கான ஒரு ரீசனாகவும் இருக்குது. ஓகேங்களா? சில பாயிண்ட்ஸ்லாம் நான் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பால்கன் வார் பொறுத்த வரைக்கும் 1912 முதல் 1913 வரைக்கும் பால்கன் வார் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? எப்போ 1912 to 1913, 1909ல் எண்ட் ஆகுது. ஒரு 3 இயர்ஸ் கேப்பில் பால்கன் வார் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ முதல் பால்கன் வாரோடைய டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 1912 ஸ்டார்ட் ஆகுது. மே மந்த் 1913 நடந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 6-7 ஆண்டுகள் 6-7 மாதங்கள் காலம் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த பால்கன் வார் பொறுத்த வரைக்கும் 12லேருந்து 13, அக்டோபர் மந்த்லேருந்து மே வரைக்கும் முடியுது. ஸோ இந்த பால்கன் வாரில் என்ன ஆச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டோமனுடைய வீழ்ச்சியின் காரணமாக பால்கனில் சில பகுதிகள் வந்து தேசியவாதத்தில் கிளர்ச்சிகள் எழுச்சிகள் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பால்கனுடைய சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால்கனுடைய ரீஜனில் வந்து செர்பியா, பல்கேரியா போன்ற நாடுகளும் இருக்குது. அதே போல் கிரேஸ் மாண்டக்ரூ போன்ற நாடுகளும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த பால்கன் போர் வந்து சில பாயிண்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா சொல்லுவோம். அதை நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ. ஓகேங்களா? பால்கன் கூட்டமைப்பில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செர்பியா, பல்கேரியா, கிரீஸ், மாண்டெனிகிரோ. ஓகேங்களா? மேலே பார்த்தா அந்த சைட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அங்கே என்ன பார்த்தோம் யங் டர்க்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேக்கு, பல்கேரியா, அல்பேனியா, அரபேரியா. ஓகேங்களா? பல்கேரியா மட்டும்தான் அங்கேயும் யங் டர்க்குக்கும் வருவாங்க, இங்கேயும் வருவாங்க பால்கன்லேயும். ஸோ இந்த நாடுகள்லாம் ஒரு பக்கமும், உதுமானியா பேரரசு ஒரு பக்கமும் இருக்குது. யார் இந்த ஒட்டோமன் எம்பையர்? இவங்க தான். யாரா டர்ஃபிகேஷனாக மாற்றினாங்க, ப்ளூரலிசம்லேருந்து டர்ஃபிகேஷனாக மாற்றினால அந்த தேசியவாத குழுக்கள்கிட்டே வந்து ஒரு சின்ன கசப்புத்தன்மை உருவாகி காலப்போக்கில் ஒரு போராக வரும். அந்த போர் பால்கன் வாராகவே வரும். ஸோ யார் யார்? செர்பியா அவர்கள், பல்கேரியா, கிரீஸு, மாண்டெனிகிரோ இவங்கள்லாம் ஒரு பக்கம், உதுமானியா பேரரசு, அந்த ஓட்டோமன் எம்பையர் ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ ஓட்டோமன் பேரரசு தோற்கடிக்கப்பட்டது. பால்கனில் அதன் ஆதிக்கம் முடிவடைந்தது. இந்த இடத்துல கேள்வி எப்படி வரும்னா, எந்தெந்த நாடுகள் சேர்ந்து ஓட்டோமன் எம்பையர் தோற்கடித்தது, எந்த பகுதியில் தோற்கடித்தது, ஆதிக்கம் செலுத்தியதுன்னா பால்கன் அப்படின்ற பகுதி. பால்கன்றது ஒரு பகுதி. ஓகேங்களா? அக்டோபர்லேருந்து மே வரைக்கும் முடியுது. ஓகேங்களா? ஸோ எந்த ட்ரீட்டி போட்டு ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கை, ட்ரீட்டி ஆஃப் லண்டன் அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஏன்னா ட்ரீட்டி ஆஃப் லண்டன் அப்படின்ற விஷயத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 1913. ஓகே, 1913 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? என்ன நாடுகள்? செர்பியா, பல்கேரியா, கிரீஸ், மாண்டகூர் போன்ற நாடுகளும் வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு. 2ஆம் பால்கன் வார் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 1913 முடியுது. ஆக்சுவலாக எப்போ மே 1913 முடியுது. மே அப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 1 மந்த் பிட்வீனில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன்லேயே திருப்பி 1913 ஸ்டார்ட் ஆயிடுது. மே 30களில் முடியுங்க. ஆக்சுவலாக 13 நாள், அந்த 12 நாள் 2 வாரம் கூட கம்ப்ளீட்டாக இருக்காது. ஜூன் 29 கிட்ட வந்து 1913 2ஆம் பால்கன் வார் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த கேள்வி கேட்கலாம். ஸோ மே 30 1913 வந்துட்டு முதல் பால்கன் வார் முடியும். ஜூன் 29 1913 2ஆம் பால்கன் வார் முடியும். ஓகேங்களா? ஸோ பல்கேரியா ஒரு பக்கமும், செர்பியா, கிரீஸ், ருமேனியா மற்றும் மாண்டகூரும் ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா பல்கேரியா அப்படின்ற ஒரு நாடு வந்துட்டு சொன்ன பார்த்தீங்களா, அங்கே எங்கேயும் வந்துட்டு போரிடுவார்கள், இங்கேயும் போரிடுவார்கள். அந்த ஒரு நாடு மட்டும் செப்பரேட் ஆகுது. பல்கேரியா ஒரு பக்கமும், செர்பியா, கிரீஸ், மாண்டெக்ரூ, ருமேனியா மற்றும் உதுமானியா அரசுகள்லாம் ஒரு பக்கமும் கூட்டமாக கூடுறாங்க. சரி, ஓகே, இந்த பல்கேரியா ஏன் வந்து போருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
இட்ஸ் ஓகே. இந்த ஃபர்ஸ்ட்டு இங்க இருக்க பாயிண்ட்ஸ முடிச்சிடுறேன். ஸோ வந்து இந்த கூட்டங்கள்லாம் கூடுது. ஸோ பல்கேரியா தோற்கடிக்கப்படுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும் 4, 5 நாடுகள் சேரும்போது அதோட படைகளும் மத்த செல்வாக்குகளும் அதிகமா இருக்கும். பல்கேரியாவிடம் சிறிய படைகள் இருக்க காரணத்தினால் பல்கேரியா தோற்கடிக்கப்படுது. ஸோ இங்க என்ன ட்ரீட்டி போட்டாங்க? 2ஆம் பால்கன் வார்க்குன்னா பி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மேல லண்டன் எல், இங்க பி. நெக்ஸ்ட் என்ன போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்காரெஸ்ட் அப்படின்ற ஒரு ட்ரீட்டி போடுவாங்க. ஏன்னா புக்காரெஸ்ட் அப்படின்ற ஒரு ட்ரீட்டி 2ஆம் பால்கன் வார்க்கு போடுவாங்க. எப்ப? ஜூன் 29, 1913ல ஸ்டார்ட் ஆகுது. டிடி எப்போ போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 1913. இந்த பாயிண்ட் நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 1913. ஓகேங்களா? இந்த மந்த் தான். ஓகே, இந்த மந்த். ஸோ ஜூனில் ஸ்டார்ட் ஆகி ஜூலை நடக்குது, ஆகஸ்ட் மந்த் செப்டம்பர் நடக்குது, ஆகஸ்ட்டில் தான் 3 மாதம் கழிச்சு தான் ட்ரீட்டியே போடுறாங்க. ஓகேங்களா? ஆனால் முதல் வால்கன் வார் முடிந்து ஒரு ஒரு 29 நாட்கள்லாம் வந்துட்டு 2ஆம் வால்கன் வார் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ பல்கேரியா தோற்கடிக்கப்படுது. ஏன் பல்கேரியா சண்டைக்கு வந்தாங்க? அப்போ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்கேரியா வந்து யங் டர்க்கில் போரிடும்போது தனக்கு தேவையான தனக்கு குறிப்பிட்ட அந்த இடம் வந்து கிடைக்காத காரணத்தால எனக்கு கம்மியாக கொடுத்துட்டீங்க. இப்போ வந்து நம்ம சண்டை இருக்கும்போது இவ்வளோ வந்து இது பண்ண, ஆனால் எனக்கு வந்து ஒரு 5 இடம் கொடுக்கணும்னா நீங்கள் 2 இடம் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சண்டை வருது. ருமேனியா என்ன பண்ணுறாங்கன்னா, சில பிரதேசங்கள் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை கொண்டு அவர்கள் படைகளில் ஈடுபடுகிறார்கள். ஓகேங்களா? ஜூன் 13 பொறுத்த வரைக்கும் ஸோ தனித்தனியாக போகிறாங்க. ஸோ பல்கேரியாவை பொறுத்த வரைக்கும் தனிச்சு போடுறாங்க. ருமேனியா வந்து வடக்கு பக்கமும் ஒட்டோமன் வந்து கிழக்கு பக்கமும் வந்து போர் கொள்றாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ட்ரீட்டி வந்து எப்போ போடுறாங்க அப்படின்னு பார்த்தா, புக்காரெஸ்ட் ட்ரீட்டி வந்து ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 1913ல போடுறாங்க. சரி, ஓகே. இந்த புக்காரெஸ்ட் ட்ரீட்டி மூலியமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசிடோனியான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இளம் துருக்கியர்கள் மாசிடோனியாவில் மிலிட்ரியில் வந்து எல்லாமே போர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ அந்த டைமில் 1908கள் 9களில் வந்தாங்கன்னு சொன்னோம். ஸோ அந்த மாசிடோனியாவில் இருக்கக்கூடிய பெரும் பகுதி வந்து செர்பியாவுக்கு வந்து கிரீஸ்க்கும் பிரித்து கொடுக்குறாங்க. ஏன்னா மாசிடோனியாவில் இருக்கக்கூடிய பெரும் பகுதியை செர்பியாவுக்கும் கிரீஸ்க்கும் கொடுக்குறார்கள். பல்கேரியாவோட சில பகுதிகள் வந்து ருமானியாவுக்கும் ஒட்டோமன் எம்பையருக்கும் போகுது. ஓகேங்களா? பல்கேரியா சும்மா இருந்திருக்கலாம், அங்கே வந்து இது பண்ணி இந்த அவங்க கிட்ட இருக்க பகுதியும் தூக்கிட்டு போய் ருமானியா வந்து எனக்கு பகுதி வேணும்னு போட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட கொடுத்துறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுது, ஒட்டோமன் எம்பையர் வந்து இன்னுமே வந்து வீழ்ச்சியடைய ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ சுற்றியுள்ள பகுதிகள் வந்து திரும்பி பெறத்துக்காக தான் இவங்க வந்து திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வார்லேயே வந்து போவாங்க. பட் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுவாங்க. செப்டம்பர் 30கள் 1913ல் வந்து ட்ரீட்டி ஆஃப் சம்திங் அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுவார்கள் ஓட்டோமன் எம்பையர். ஸோ அதோட முடிஞ்சிடும். ஸோ ஓட்டோமன் வீழ்ச்சியடைய ஆரம்பிக்கும். செர்பியா போன்ற நாடுகள் வளர ஆரம்பிக்கும். அந்த செர்பியாவுடைய வெற்றியை கண்டு சில நாடுகள் வந்து கொந்தளிக்கும். எந்த நாடுனா, ஆஸ்ட்ரியா மற்றும் ஹங்கேரிக்கு ஒரு பதட்டம் வரும். என்னடா இவங்க நம்ம மாதிரி இருந்தாங்க, இப்போ திடீர்னு பார்த்தா வந்து இந்த போருக்குள்ளே போயிட்டு இவங்க வந்து பெரிய ஆள் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செர்பியா வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிடுவாங்க. இது வந்து ஆஸ்ட்ரியாவுக்கும் ஹங்கேரிக்கும் வந்து ஒரு பதட்டம் நிலவ ஆரம்பிக்கும். ஆனால் ரஷ்யா மட்டும் செர்பியாவை ஆதரிக்கும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் 2ஆம் பால்கன் வார். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 1914 வரைக்கும் நீடிக்கும். ஏன் சொன்னோன்னா, செப்டம்பர் 30ல் ஓட்டோமன் எம்பையர் வந்து ட்ரீட்டி போடுவாங்க அப்படின்னு சொன்னோமா. ஸோ அப்போ வந்து செப்டம்பர் வந்துச்சு. ஆகஸ்ட்டில் ஒரு ட்ரீட்டி வந்து புக்காரெஸ்ட் ட்ரீட்டி வரும். ஸோ செப்டம்பர் ஆகஸ்ட்டும் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடுவு பிட்வீன் கேப்பில் ஜூன் ஜூலைலாம் வந்து ஆஸ்ட்ரியாவோட இளவரசர் வந்து ஃபெர்டினண்டை படுகொலை பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே ஃபெர்டினண்டை படுகொலை பண்ண காரணத்தினால தான் முதலாம் உலகப் போர் ஸ்டார்ட் ஆகும். அந்த முதலாம் உலகப் போர் இடையில தான் ரஷ்யன் ரெவல்யூஷன்ஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அந்த கான்சிக்வன்ஸ் என்ன விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்ன மாதிரி செர்பியா வந்து வின் பண்ணிடுது. அதன் தேசியவாத உணர்வு வந்து மிகப்படுத்துறதுக்கு காரணமாக ஹங்கேரியாவும் ஆஸ்ட்ரியாவும் வந்து என்ன பண்ணுறாங்க, போருக்கு வந்து நேரடியாக அச்சுறுத்தல் ஆரம்பிச்சிடறாங்க. ஓகேங்களா? ஸோ பல்கேரியா வந்து யூஷுவல் பாவங்க அங்கேயும் இங்கேயும் போட்டு தனியாக வந்து பல்கேரியா தனிமைப்படுத்தப்படுறாங்க. சில அவங்களுடைய பகுதிகள்லாம் வந்து நிலப்பரப்பை வந்து பெறுவதற்காக வந்து போர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சென்ட்ரல் பவர் கூட இணைய தயாராக இருக்காங்க. ஏன்னா சென்ட்ரல் பவர் கூட இணைய தயாராக இருக்கக்கூடிய நாடு தான் பல்கேரியா. ஓகே. முதல் உலகப் போர் வித்திட்டு போர்கள் பால்கன் பிராந்தியத்தின் ஐரோப்பியாவில் வெடிமருந்து பெட்டி, அதாவது பவுடர் கெக் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த பவுடர் கெக் ஆஃப் யூரோப் அப்படின்ற நிலைக்கு வந்து கூட்டு செல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரியாவோட இளவரசர் பிரான்சிஸ் ஃபெர்டினோடைய படுகொலை தான் முதல் உலகப் போருக்கு ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஜூன் மாதம் 1914. ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு டாபிக் வந்துட்டு யங் டர்க் ரிபிலியனும் நெக்ஸ்ட் வந்து பால்கன் முதல் வார், பால்கன் 2ஆம் வார் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் உலகப் போருக்கு முன்னாடி ரஷ்யன் ரெவல்யூஷன் பார்த்தலாம். ஓகேங்களா? ஸோ ரஷ்யன் ரெவல்யூஷன் பொறுத்த வரைக்கும் அதை வந்து 2ஆக பிரிப்பாங்க. ஓகே. பிப்ரவரி ரெவல்யூஷன், அக்டோபர் ரெவல்யூஷன் பார்ப்பாங்க. ரெண்டு காலகட்டமே 1917களில் தான் நடக்கும். ஓகேங்களா? ஏன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்இக்வாலிட்டி காரணமாக நடக்கும். இன்இக்வாலிட்டின்னா என்ன, சமநிலை இல்லாத காரணத்தினால் நடக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோபல்ஸ்க்காகட்டும், இல்லை வந்துட்டு நோபல்ஸோட ஆதிக்கமாகட்டும், இல்லை நீண்ட நேர வேலைக்காகட்டும், நீண்ட நேர வேலைக்கு குறைந்த சம்பளமாகட்டும், விவசாயிகள் வந்து பயிர்கள்லாம் வந்து இது வந்து வாடுகிறார்கள், தொழிலாளர்களிடம் சுரண்டப்படுகிறது. இந்த ரீசன்ல
ரீசன்லாம் வச்சு சோசியல் இன்இக்வாலிட்டி அப்படின்ற ரீசன் வச்சு என்ன பண்ணுறாங்க, புரட்சிகள் வெடிக்க ஆரம்பிக்குது. ஓகே. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்வாதிகார ஆட்சி வந்து அதிகமாகுது. மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அரசியல் உரிமைகள் வந்து எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பொலிட்டிக்கலாகவும் அவங்களுக்கு நிறைய ஆட்டோக்ராசி வந்து தேவைப்படுது. டியூமா அப்படின்றத ரஷ்யாவுடைய பார்லிமெண்ட். இந்த கேள்வி வந்து டீன் டெட்டில் கேட்டிருக்காங்க, வேணால் நோட் பண்ணிக்கோங்க. இது மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா பொலிட்டிக்கல் ரீதியாக டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் வருது, உணவு கட்டுப்பாடு வருது, விவசாயம் வந்து பிரதானம் பாதிக்கப்படுது, விலைவாசிகள்லாம் வந்து உயருது. இதெல்லாம் ரஷ்யன் ரெவல்யூஷனுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முக்கிய காரணம். ஸோ இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இது மட்டும் தான் காரணமாக அதில் வேறு யாராவது ஈடுபட்டிருக்காங்களா அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். பிப்ரவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் ஒரு ரெவல்யூஷன் நடக்குது. அதில் என்னென்னா பெட்ரோக்ரட் அப்படின்ற ஒரு நகர தொழிலாளர்கள் மற்றும் இராணுவ வீரர்களின் வேலை நிறுத்தங்கள் மற்றும் கிளர்ச்சிகள். சார் இங்கே வந்து சார் டிஎஸ்இஆர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சார் நிக்கோலஸ் அவர் தான் இவருக்கு ஜாரன் அப்படின்னு கொடுத்துருக்கோம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஓகேங்களா. சார் 2ஆம் நிக்கோலஸ் பதவி துறந்தார், அதான் அப்டிகேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்காலிக அரசாங்கம் ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் அமைக்கப்பட்டது. தலைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவ் அவர்கள், பின்னர் கெரன்ஸ்கி அவர்கள் வந்து வராங்க. ஓகே. ஸோ யார் லோவும் கெரன்ஸ்கியும் பிற்காலத்தில் வராங்க. எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நகர தொழிலாளர்களும் அதுக்கப்புறம் இராணுவ வீரர்களும் வேலைநிறுத்தத்துக்கு காரணமாக புரட்சிகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இரட்டை ஆட்சி அப்படின்றது தான் வந்து பிப்ரவரி ரெவல்யூஷனுடைய ஒரு முக்கிய பாயிண்ட். அதாவது இரட்டை ஆட்சி, டியூவல் பவர். தற்காலிக அரசாங்கத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் மற்றும் இராணுவ வீரர்களின் பிரதிநிதிகள் அடங்கிய சோவியத்துக்களுக்கும் இடையே அதிகார போட்டி நிலவியது. ஓகேங்களா. இது வந்து பிப்ரவரி ரெவல்யூஷன்ஸ். சரி ஓகே. அக்டோபர் ரெவல்யூஷனும் பார்க்கலாம். லெனின் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த லெனின் வந்து எப்போ எந்த ரெவல்யூஷனில் வந்தார்னு கேள்வி கேட்டிங்கன்னா அக்டோபர் ரெவல்யூஷனில் தான். ஸோ ஒரு அக்டோபர் ரெவல்யூஷனில் வராரு. ஸோ போல்ஷ்விக் அப்படின்ற வந்துட்டு ஒரு 2 இது இருக்குங்க, ஆக்சுவலாக 2 பிரிவு இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்ஷ்விக், மென்ஷ்விக் அப்படின்னு இருக்கும். அந்த போல்ஷ்விக் வந்து விளாடிமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அவருடைய தலைமை, அதாவது லெனினோடைய தலைமையில் போல்ஷ்விக்கும், மென்ஷ்விக் வந்துட்டு மாட்டோம் அப்படின்ற ஒரு தலைமையில் வந்து இல்லை இது இருக்கும், மென்ஷிக் வரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து சொல்லுவாங்க. இந்த இடத்துலையுமே என்னென்னா ஆர்எஸ்டிஎல்பி அப்படின்ற ஒரு கட்சி வந்து உருவாகுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்டிக் ஒரு ரெவல்யூஷனாக உருவாகும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1898 வந்து உருவாகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா சோசியல் டெமோக்ராட்டிக் லேபர் பார்ட்டி அப்படின்றது தான் ஆர்எஸ்டிஎல்பி அப்படின்னு சொல்லுவாங்க. 1898 ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் 1903 வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்எஸ்டிஎல்பி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரஷ்யன் சோசியல் டெமோக்ராட்டிக் லேபர் பார்ட்டி, இது வந்து 2ஆக பிரியும். ஓகே. 2ஆக எப்படி பிரியும்னா அதுதான் போல்ஷிக் மற்றும் மெல்ஷ்விக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போல்ஷ்விக் அப்படின்றத எப்பயுமே சொன்னால் விளாடிமிர் லெனின் வந்து தலைமையில் இருக்கு. அந்த பிரிவு வந்து பெரும்பான்மையர் பிரிவும், மென்ஷ்விக் வந்து சிறுபான்மையர் பிரிவாகவும் பிரிவும். இந்த டைமில் என்ன ஆகும், 1905 வந்து அந்த பிளவுபட்டதுக்கப்புறம் பிளட்டி சண்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ரொம்ப முக்கியமானது எந்த இயர்னு கேட்கலாம், எந்த ஈவெண்ட்டில் வந்ததுன்னு கேட்கலாம். எப்போ பிப்ரவரி ரெவல்யூஷன்ஸ் அப்போ தான் வந்தது. 1905 பிளட்டி சண்டே அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. 5 விரல்களின் ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சரி ஓகே. இந்த 1900 பிப்ரவரி ரெவல்யூஷனில் மார்ச் 8ஆம் தேதி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரேக்கோடைய கேலண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து விமென்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த வார்த்தை வந்து புக்கில் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன ஆகுனா அந்த பெட்ரோக்ரட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனைகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். பெட்ரோக்ரட்னா என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தொழிலாளர்களுக்கும் இராணுவர்களுக்கும் வந்து வேலை நிறுத்தம், அதை பெட்ரோகேட் சொல்லுவாங்க. மார்ச் 8 இதுவாக. மார்ச் 12 என்ன ஆகும்னா இராணுவ கிளர்ச்சிகளும் சேர்ந்து தொழிலாளர்களும் இணைகிறார்கள். மார்ச் 12 இணைகிறார்கள். மார்ச் 15 பார்த்தீங்கன்னா சார் மன்னன், அதாவது சார் நிக்கோலஸ் மன்னன் இருக்காங்க பார்த்தீங்களா 2, அவர் வந்து பதவி விலகுகிறார். ஸோ என்ன ஆகுது, பொட்டான்ஷியலி த கவர்மெண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து அங்கே வந்து ஸ்டாப் ஆகிறாங்க. இதுதான் பிப்ரவரி ரெவல்யூஷன். போல்ஷ்விக் மெல்ஷ்விக் 2 கட்சி வருது. பெரும்பான்மையார் லெனின் கட்சி போது, அது மென்ஷ்விக் வந்துட்டு சிறுபான்மையர் கூட்டம் போது. ஆர்எஸ்எல்டிபி தான் வந்துட்டு 1898 ஸ்டார்ட் ஆனது. 1903 பிரியும். 1905 வந்து பிளட்டி சண்டேன்னு சொல்லுவாங்க. 1914 பிப்ரவரி ரெவல்யூஷன் நடக்கும். மார்ச் 12 இராணுவமும் தொழிலாளர்களும் இணைகிறார்கள். அதுக்கப்புறம் 3 நாளில் 15 சார் 2ஆம் நிக்கோலஸ் அவர்கள் பதவி நீக்கம் செய்கிறார்கள். ஸோ ஓகே. இது மட்டும் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெவல்யூஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. அக்டோபர்லேருந்து நவம்பர் வரைக்கும் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெனினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய போல்ஷிவிக்குகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சிகள் மூலம் தற்காலிக அரசாங்கத்தை தூக்கி எறிந்தார்கள். ஓகேங்களா. ஸோ ஆயுதம் ஏந்தி, ஓகேங்களா, அவங்க வந்து ஆயுதம் ஏந்தி போயிடுறாங்க. லெனின் என்ன பண்ணுறாங்கன்னா லெனின் தலைமையிலான உலகில் முதல் சோசியலிச அரசு நிறுவப்பட்டது. இந்த கேள்வி எப்படி கேட்பாங்க, உலகிலே முதலாக சோசியலிசம் சமுதாயம், ஓகே, சோசியலிசம் அரசு நிறுவப்பட்டது எந்த நாட்டில், நிறுவனது எங்கே, யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்ட லெனின் அவர்கள் ரஷ்யா. இதுக்கப்புறம் என்ன பண்ணால் உடனடியாக போரிலிருந்து வேர்ல்டு வார் 1 என்ன பண்ணுறாங்கன்னா விலகி பிரஸ்லிட்டோவஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
ட்ரீட்டி போடுவாங்க. ஓகே. இந்த ட்ரீட்டி மூலம் தான் வந்து ரஷ்யா வந்து அந்த முதல் உலகப் போர்ல இருந்து எண்ட் ஆகி இந்த ட்ரீட்டி மூலம் வெளிவரும். ஏன்னா ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட் லிட்டோவ்ஸ்க். ஓகேங்களா. சரி, ஓகே. லெனினுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் ஆய்வறிக்கை, அதாவது ஏப்ரல் தீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. 1917ல ஒரு ஆய்வறிக்கை வருது. அதில அனைத்து அதிகாரமும் சோவியத்துகளுக்கே, ஆல் பவர்ஸ் ஆஃப் த சோவியத் அப்படின்னு சொல்லுது அந்த அதிகாரத்தில. எந்த அதிகாரத்தில? ஏப்ரல் தீசிஸ் அதிகாரத்தில. ஓகேங்களா. முதலாளித்துவ புரட்சியிலிருந்து சோசியலிச புரட்சிக்கு மாறுதல். அதாவது முதலாளித்துவம் அப்படின்னா கேபிட்டலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து சோசியலிசம்னா கம்யூனிசமா மாறுறாங்க. ஓகே. அந்த கொள்கைக்கு வந்து வகுக்கிறாங்க. ஓகே. இதெல்லாம் ஏப்ரல் தீசிஸ்ல. சரி, ஓகே. மார்க்சியத்தின் அடிப்படையிலான லெனினிசம் புரட்சிக்கு ஒரு தொழில்முறை புரட்சியாளர்களுக்கும் கட்சி தேவை என்று கொள்கை. ஸோ என்ன பண்ணுறா, மார்க்சிசம் உங்களுக்கே தெரியும், காரல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மார்க்சிசம் அடிப்படை கொண்டு தான் லெனின் அவர்கள் இந்த புரட்சியில் இறங்குவார். அந்த லெனினிசம் அப்படின்ற புரட்சிக்கு வந்துட்டு ஒரு தொழில்முறையாக ஒரு புரட்சியாளர்களாக இருக்கிறாங்க. நமக்கு வந்து ஒரு கட்சி வேணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுற கட்சின்னா வான்கர்ட் பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுவார்கள் ரஷ்யாவுடைய 1917 எண்ணில். சரி, ஓகேப்பா. இது மட்டும் தான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலே சொன்ன மாதிரி 1898களில் வந்து ஆர்எஸ்டிஎல்பி, ரஷ்ய சோசியல் டெமோக்ராட்டிக் லேபர் பார்ட்டி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதில் வந்து என்ன ஆகுனா 1903ல் வந்து போல்ஷிக் மற்றும் மென்ஷ்விக்கா பிரிவார்கள். போல்ஷிக் வந்து லெனின், அது வால்டமிர் லெனின் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவருடைய பிரிவில் இருக்கும். பெரும்பான்மையர் பிரிவு இருக்கும். மென்ஷ்விக் வந்து சிறுபான்மையர் பிரிவு இருக்கும். ஸோ இரண்டுமே பிளவுபடும். ஓகேங்களா. 1905ல் பிளட்டி சண்டே அப்படின்னு சொல்லுவார்கள், இல்லைனா 5 விரல்களில் ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1914ல் அது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஜூலை மாதம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இளவரசர் வந்து ஃபெர்டினண்ட் வந்து ஆட்சி இளவரசர் ஃபெர்டினண்ட் வந்து கொல்லப்படுவார். ஸோ ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ அந்த டைம்லையுமே இந்த ரஷ்ய புரட்சி நடந்துட்டு தான் இருக்குது. அது வந்து பிப்ரவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் நடக்குது. அதனால அது பிப்ரவரி புரட்சி அப்படின்னு சொல்வார்கள். அந்த பெட்ரோகார்ட்னா என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொழிலாளர்களும் இராணுவர்களும் வந்து வேலை நிறுத்தம் செய்யப்படுகிறார்கள். அதை பெட்ரோகார்ட் அப்படின்னு சொல்வார்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க, எதிர்த்து போடுறாங்க. ஒரு கட்டத்தில் இராணுவமே வந்து கிளர்ச்சியில் இணைய ஆரம்பிக்குது. அவங்க 2 பேருமே வேலை நிறுத்தம் பண்ணுறது பெட்ரோகார்ட். அதுக்கப்புறம் இராணுவமே கிளர்ச்சியில் இணைய ஆரம்பிக்குது. என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 12ஆம் தேதி 1914ல் மிலிட்ரி வந்து இணையுது. அதுக்கடுத்து வெறும் 3 நாளில் 14, 13, 14, 15 3 நாளில் அந்த சர் நிக்கோலஸ் II வந்துட்டு பதவி நீக்கிறார். ஓகேங்களா. பதவி நீக்கி அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் வந்துட்டு எண்ட் ஆகுது. ஓகே. பொட்டான்ஷியல் கவர்மெண்ட் எண்ட் ஆகுது. ஸோ ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் வந்து அமைக்கப்படுது. ஓகேங்களா. ஸோ ஓகே, இது மட்டும் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ லெனினுடைய அந்த வாளேந்தி, அதாவது அந்த அது பேர் என்ன, அது ஆர்ம் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து அந்த பொருட்கள் ஏந்தி வந்து போரிடுறாங்க. ஓகே. ஸோ அந்த பொருட்கள் ஏந்தி வந்துட்டு தற்காலிகமாக வந்து அந்த அரசை வந்துட்டு லெனினுடைய குழுவினர்கள் வந்து வச்சுருக்காங்க. இது ரஷ்யாவுடைய அரசு. சரி, ஓகேப்பா. இதெல்லாம் ஓகே. சரி, கரெக்டு. இந்த டைமில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ட்ரீட்டி போடுறாங்க. எப்படின்னா, ரஷ்யா வந்து 1917 தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 14 பிப்ரவரி ரெவல்யூஷன்ஸ் இதெல்லாம் வந்து முடிஞ்சிட்ருக்கும். ஸோ ரஷ்யா இணையும் 1917 2ஆக பிரியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த 1917 இவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்கும் போது வேர்ல்டு வார் 1 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துலையும் ரஷ்யா வந்து போரிட்டுருப்பாங்க. ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க, அப்படி ஒரு ட்ரீட்டி போட்டு வெளில வராங்க. ஓகே. எந்த ட்ரீட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஸ்ட் லிட்டோவஸ்க் அப்படின்ற ஒரு ட்ரீட்டி. ஓகே. பிரெஸ்ட் லிட்டோவஸ்க் அப்படின்ற ஒரு ட்ரீட்டி 1918. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வந்து 1918 முடியுமா, 1914 ஸ்டார்ட் ஆகி ஸோ இப்போ வெளியே வந்துடுறாங்க. ஓகேங்களா. ஸோ லெனினோட ஏப்ரல் தீசிஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் பவர் ஆஃப் த சோவியன்ஸ், எல்லா பவருமே வந்து சோவியன்ட்டுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த காரல் மார்க்ஸோடைய மார்க்சிசம் அடிப்படையில் லெனினிசம் தொடருது. அவங்களுக்கு ஒரு கட்சி வைக்கிறது தான் வான்கட் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோவியன்ஸ்லாம் இருப்பாங்க. டியூவல் வந்து ஃபஸ்ட்லேயே வந்துடும். ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1917 ஏப்ரல், ஏன்னா மார்ச் முடிஞ்சிச்சு. ஸோ ஏப்ரல் என்ன நடக்குதுன்னா, லெனின் வந்து நாடு கடத்துவார். ஓகேங்களா. அப்போ தான் வந்து ஏப்ரல் தீசிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஓகே, இது மட்டும் நடக்குதுன்னா வந்துட்டு 1917 அக்டோபர் ரெவல்யூஷன் அப்போ என்ன ஆகுனா, போல்ஸ்விக் வந்து ரெவல்யூஷனில் பண்ணுறாங்க. அப்போ இடைக்காலமாக அரசை வந்து விழுத்தி இவங்க கையில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து போல்ஸ்விக் கெரன்ஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. என்னது போல்ஸ்விக் கெரன்ஸ்கி அப்படின்ற ஒருத்தர் தான். ஓகேங்களா. ஸோ போல்ஸ்விக் யார் அப்படின்னு பார்த்தா லெனின் சார்ந்தவர்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னன்னா, பெட்ரோசிட்டல், அதான் ஃபஸ்ட்டே சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வின்டர் பிளேஸை வந்து கைப்பற்றுறாங்க. ஓகே. பெட்ரோசிட்டல் அப்படின்னக்கூடிய பெட்ரோசிரட்டல் அப்படின்ற ஒரு வின்டர் பிளேஸை வந்து இந்த லெனினுடைய போல்ஷ்விக் அமைப்புகள் வந்து கைப்பற்றுறாங்க. ஏப்ரல் மாதம் 1917 லெனின் வந்து நாடு கடத்தப்படுகிறார். அந்த ஏப்ரல் தீசிஸ் அப்படின்னு சொல்லும். நவம்பர் 7 தான் கைப்பற்றுறாங்க. இடைக்கால அரசை வந்து விழிச்சு கைப்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லும். சரி, ஓகே. தலைமை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெனின் தான் தலைமை. இல்லை லெனின் மற்றும் ட்ரஸ்கி, அதாவது
இவரோட பேர் என்ன, அலெக்சாண்டர் கெரன்ஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, லெனினும் அலெக்சாண்டர் கெரன்ஸ்கியும் வந்து போல்ஷிவிக்கோட தலைமையில் இருக்காங்க. ஸோ கெரன்ஸ்கி லெனினை வந்து நாடு கடத்தினால கெரன்ஸ்கியோடைய தலைமையில் இடைக்கால அரசு வந்து வீழ்ச்சி இவங்க பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் பெட்ரோசிரட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வின்டர் பிளேஸுங்க. ஓகேங்களா, ஒரு குளிர் பேலஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, குளிர் பேலஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பிளேஸை. அதை வந்து கைப்பற்றுறாங்க. சரி, ஓகே, தலைமை வந்து கெரன்ஸ்கி எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த போல்ஷ்விக் ஆட்சி வந்து சோவியத்தில் வந்து ஒரு ஆட்சி கைப்பற்றுறாங்க. தேர்ட் பாருங்க, 1918 ரஷ்யா வந்து இந்த பிரஸ்ட் லிட்டோவஸ்கி அப்படின்னு போட்டு வெளியில் வந்துடுறாங்க. 18கள்லேருந்து 22 வரைக்கும் ரஷ்யாவுக்கு வந்து சிவில் வார் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அந்த வாரில் ரெட் ஆர்மின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, யார் வெள்ளைப்படை மற்றும் நெக்ஸ்ட்டு ரெட் ஆர்மிக்கும் ஒயிட் ஆர்மிக்கும் சண்டை வரும். எப்படின்னா 1918லேருந்து 1922 அந்த சண்டைக்கு அப்புறம் தான் யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்ற ஒரு வார்த்தை உருவாக்கப்படும். யூனியன் ஆஃப் சோவியத் ரஷ்யா அப்படின்ற வார்த்தை உருவாக்கப்படும். ஓகேங்களா, 1929 லெனின் அவர்கள் மறைஞ்சிருவார். ஓகேங்களா, சார் நிக்கோலஸ் II என்ன பண்ணுவார், கடைசியில் ரஷ்ய மன்னராக வந்து இருப்பார். வால்டிமிர் லெனின் இந்த போல்ஷ்விக் கட்சியோட தலைவரும் புரட்சியின் சிற்பியாக வந்து வால்டிமிர் லெனின் இருப்பார். சோவியத் ரஷ்யாவோட முதல் தலைவரும் இவர் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் வந்து அந்த அலெக்சாண்டர் லியோன் ட்ரஸ்கி அப்படின்றவர் யார் அப்படின்னா இவர் தான் அந்த செம்படையோடைய தலைவராக இருந்தார். செம்படைக்கும் அந்த ஒயிட் படைக்கும் தான் 1922 18லேருந்து 22 வரைக்கும் ரஷ்யன் சிவில் வார் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்கி அந்த அலெக்சாண்டர் ட்ரஸ்கின்றது தான் பிப்ரவரி ரெவல்யூஷன்லேருந்து இடைக்கால ஆட்சி வந்து வீழ்ச்சி பண்ணுவார். நெக்ஸ்ட் இந்த ஜூலியஸ் மார்ட்டோ அப்படின்ற வருவார். யார் இந்த ஜூலியஸ் மார்ட்டோ நம்ம இது வரைக்கும் கேள்வியே படல அப்படின்னு நினச்சிங்கன்னா மென்ஷ்விக் கட்சியோடைய தலைவர் தான் ஜூலியஸ் சிறுபான்மைன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவருடைய கட்சியோட தலைவர் தான் ஜூலியஸ் மார்ட்டோ. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஏன்ப்பா நீங்கள் இவ்வளோ சொன்னீங்கல்ல மேம், நீங்கள் ஒரு வார்த்தையை ஏன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு கேட்கலாம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் ஸ்டாலின். ஓகேங்களா, இவரை பற்றி தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. லெனினுக்கு அடுத்தது சோவியத்தோடைய தலைவரானவர் இவர் தான். ஓகேங்களா, ஸோ வந்து ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடலாமா இல்லை இந்த டாபிக் பார்த்துக்கலாமான்னு பார்க்கலாம் இருங்க. ஓகே, இந்த டாபிக் பார்த்துக்கலாம். உலக போர்கள் மற்றும் பன்னாட்டு அமைப்புகள், வேர்ல்டு வார் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். ஓகே, லீக் ஆஃப் நேஷன் வந்து அந்த வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சு ஒரு நார்மல் நிலைக்கு வந்ததுக்கப்புறம் 1920 லீக் ஆஃப் நேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த உருவாக்கிய யாருன்னா அமெரிக்காவுடைய அதிபர் உட்ரூ வில்சன் அவர்கள் தான் உருவாக்குறாரு. இதில் 14 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ எப்படி இந்திரா காந்தி வந்து உருவாக்கப்பட்டதில் 1970 20 ப்ரோக்ராமிங் பாயிண்ட்ஸ் வந்து இந்திரா காந்தி ப்ரோக்ராமிங் பாயிண்ட்ஸ் இருக்கோ, அதே போல் வந்து முகமது அலி ஜின்னா வந்து அம்சங்கள் உருவாக்க, அந்த மாதிரி இவரோட இது வந்து 14 பாயிண்ட்ஸ் இருக்குது. யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அமெரிக்காவுடைய அதிபர் வந்து உட்ரூ வில்சன் அவர்கள். ஓகேங்களா, இந்த கேள்வி எப்படி கேட்கலாம், லீக் ஆஃப் நேஷன் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்ட, எந்த அதிபரால் உருவாக்கப்பட்டது, எத்தனை பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். சரி, ஓகே, ஏன் வந்து இது உருவாக்குறாங்க, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல்விக்கான முக்கிய காரணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அதில் சேராதது வெளியுறவு கொள்கை காரணமாக. ஸோ அமெரிக்கா என்ன பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் சேர மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நாங்கள் வந்து சேரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் பாலிசி அந்த ரீசன்ஸ்னால நிறைய ஃபாரின் அஃபேர்ஸ் ரீசன்ஸாக சேராமல் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்அனிமிட்டியா, அதாவது முடிவுகள் வந்து ஏகமனதாக, அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, இந்த இருமனமாக சொல்லுவோம் பார்த்தீங்க, அந்த மாதிரி இல்லாமல் ஏகமனதாக வந்து எடுக்கப்பட வேண்டிய கட்டாயம் வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்துட்டு தோல்வியடைறதுக்கான காரணம் சொல்லுவாங்க. நாடுகள் வந்துட்டு ஆக்கிரமிப்பை தடுக்கிறதுக்காக சொந்த இராணுவ படையே அவங்க கிட்ட இல்லை. ஆக்சுவலி யார்கிட்ட சொந்த இராணுவ படை அவங்க கிட்ட இல்லை. 1930களில் ஏற்பட்ட நெருக்கடிகளாலும் மஞ்சூரியன் நெருக்கடி வந்து ஜப்பானில், எப்போ மஞ்சூரியன் நெருக்கடி எங்கே ஏற்பட்டதுன்னு கேட்டால் ஜப்பானில் 1931 அபிசீனியா நெருக்கடி வந்து எங்கன்னா அபிசீனியா அப்படின்ற ஒரு பகுதி வந்து இத்தாலியில் இருக்குது. 1935 இந்த இடம் வந்து தோல்வி அடையுது. ஓகேங்களா, இந்த சங்கம் லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து இதுக்கு உருவாக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுமே அதில் கலந்துக்கும். ஸோ வந்து அவங்களுக்கும் உதவிணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் தான் வந்துட்டு இவங்க எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஆனால் அமெரிக்கா வந்து ஸ்டார்டிங்கில் முதல் உலக பொருள் அவங்களாம் ஸ்டார்டிங்லாம் அவங்க சேரவே மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய லீக் ஆஃப் நேஷன்ஸ் 1920 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது வந்து தோல்வியில் அடையுது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு யுஎன்ஓ, அப்போ முன்னாடி வந்து அதிபர் உட்ரூ வில்சன் 14 கொள்கைகள்னு சொன்ன பார்த்தீங்கன்னா தனி நம்ம அதை ஷார்ட்ஸாக பார்த்துக்கலாம். 14 கொள்கைகளை ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் யுஎன்ஓன்னு சொல்லிடுவோம், உங்களுக்கே தெரியும். இது வந்து 2ஆம் உலகப் போருடைய முடிவில் 1945 ஸ்டார்டிங் எடுக்கப்படுது. ஓகேங்களா, அந்த 39 வந்துட்டு எடுக்கப்பட மாட்டாங்க. 39 ஸ்டார்ட் ஆகி 45 முடிவில் வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே அமெரிக்க அதிபர் தான். 1941 ரூஸ்வெல்ட் மற்றும் பிரிட்டிஷோடைய பிரதமர் சர்ச்சில் இருக்கார் பார்த்தீங்களா, சர்ச்சில் அப்படின்னு சொல்லுவோம், அவரும் கையெழுத்திட்டு அட்லாண்டிக் சாசனம் அப்படின்ற ஒரு சாசனத்தை வந்து அடித்தளம் வைக்கிறார். யாரும் அமெரிக்க அதிபரான ரூஸ்வெல்ட்டும் பிரிட்டிஷோடைய பிரதமரான சர்ச்சிலும் கையெழுத்திடப்பட்டது தான் வந்து அட்லாண்டிக் சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, சாசனம் வந்து எந்த மாநாட்டில் கையெழுத்திட்டாங்கன்ற கேள்வி பிஜிடிஆர்பில் கேட்கப்பட்டது. சான் பிரான்சிஸ்கோ கான்ஃபரன்ஸில் ஐநா சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க, யுஎன்ஓ சாசனம். இந்த சாசனம் வந்து கையெழுத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இதில் வந்து யாரெல்லாம்
என்னென்ன பிரின்சிபல் ஆர்கன்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது சபை வந்து இருந்தது. ஓகே. நெக்ஸ்ட்டு செக்ரட்டரி கவுன்சில் அதாவது பாதுகாப்பு சபை இருந்தது. அதில வந்து 5 பேர் இருக்கலாம். ஓகேங்களா. பொருளாதாரம் மற்றும் சமூக சபை இருந்தது. நம்பிக்கை பொறுப்பு சபை, சர்வதேச நீதிமன்றம், செயலகம். ஓகேங்களா. செக்ரட்டரியேட் இருந்தது. என்னது ஜெனரல் அசெம்பிளி 1, பாதுகாப்பு சபை, செக்ரட்டரி கவுன்சில் 2, பொருளாதாரம் மற்றும் சமூக சபைக்கு 4 3, 4 பொருளாதாரம் மற்றும் சமூகம் சேர்ந்தும் இருக்கலாம், தனியாவும் இருக்கலாம். நம்பிக்கை பொறுப்பு சபை, சர்வதேச நீதிமன்றம், செயலகம். சரி ஓகேப்பா. இந்த யுஎன் வந்து 1945ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 41ல சர்ச்சில் பிரதமர், அதாவது பிரிட்டிஷுடைய பிரதமர் சர்ச்சிலும், அதுக்கப்புறமேட்டுக்கு ரூஸ்வெல்ட் அவர்கள் அமெரிக்க அதிபரும் சைன் பண்ணுறாங்க. சான் பிரான்சிஸ்கோவில் சைன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டீங்க. என்ன குழு இருந்ததுன்னு சொல்லிட்டீங்க. இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த சர்வதேச நாடுகளில் வந்து அமைதியும் பாதுகாப்பையும் வந்து நிலத்தறதுக்காக தான் வந்துட்டு இந்த யுஎன்ஓ ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. மற்ற நாடுகள் கூட நட்புறவோடு இருக்கணும் அப்படின்றதுக்காகவும், மற்ற நாடுகளுடைய நட்புறவுகள் வந்து வளர்த்தலும், சர்வதேச பிரச்சனைகளை வந்து தீர்மானம் கொண்டு வரணும், அமைதி முறையில் ஒத்துழைச்சு தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்றதுனால ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி ஓகே. 3ஆம் உலக நாடுகளும் அணிசேரா இயக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த NAM அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா. ரொம்ப 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 முக்கியமான அந்த ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நான் அலைன் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ 3ஆம் உலக நாடுகள் அப்படின்னும்போது என்னென்னு பார்க்கலாம். ஸோ 3ஆம் உலக நாடுகள் பொறுத்த வரைக்கும் தேர்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பனிப்போர் காலத்தில் அமெரிக்கா தலைமையிலான முதல் உலக நாடுகள், அதாவது ஃபஸ்ட்டு வேர்ல்டு முதலாளித்துவம் வந்து முதலாளி, செகண்ட் வந்து கம்யூனிசம் ஃபாலோ பண்ணுறவங்க. நான் ஏற்கனவே இந்த டாபிக் உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் சும்மா வந்து ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன். சோவியத் தலைமையிலான 2ஆம் உலக நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் உலக நாடுகளும் சோவியத் தலைமையிலான 2ஆம் உலக நாடுகளும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. இந்த NAM கொள்கைகள் இல்லைன்னா வல்லரசு கூட்டணியில் சேராமை. ஸோ வல்லரசான நாடுகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டணியில் சேரக்கூடாது. காலனித்துவம் மற்றும் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தல். காலனித்துவம்னா என்ன? ஓகேங்களா. ஸோ காலனித்துவம் காலனைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்மளை கூட பிரிட்டிஷார் வந்து அப்படி தான் வச்சுருந்தாங்க. அதையும் ஏகாதிபத்தியம் மொனார்கி ரூலையும் அவங்களுக்கு மட்டும் தனியாக வந்து ஒரு ரூல் பண்ணுற மாதிரி நமக்கு வச்சுருப்பாங்க. அந்த ஏகாதிபத்தியம் எதிர்க்கிறாங்க. அமைதியான முறையில் இணைந்து வாழும் கொள்கை, அதாவது பஞ்சஷீல் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நேரு அவர்களால் இயற்றப்பட்டது தான் இந்த கொள்கை. இதுதான் NAM. அனைத்து நாடுகளிலும் இறையாண்மைக்கு மரியாதை அளித்தல். இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து ஒவ்வொரு இறையாண்மை இருக்கும். எந்த முஸ்லீம், கிறிஸ்டின், ஹிந்து, இதுவாகட்டும், பேர் என்ன, புத்தா ஆகட்டும், ஜெயினிசம், சீக்கிசம், என்ன நாடு என்ன இதுவாக இருந்தாலும் அந்த இறையாண்மை வந்து நீங்கள் மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வந்து கொண்டு தான் NAM வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஜஸ்ட் இது ஒரு சிம்பிளாக தான் சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். இன்னும் உங்களுக்கு பேலன்ஸ் டாபிக் என்னென்னா, ஐரோப்பிய ஒன்றியம் இருக்குது, பனிப்போருடைய எண்டு இருக்குது, அதில் மற்ற எல்லாமே க்ரானாலஜிக்கல் தான் இருக்குது. நாளைக்கு கூட பார்த்துக்கலாம். ஓகே. கொஸ்டின் ஆன்சர் இருக்குது. ஒரு ரிவிஷன் பார்ட் ஒன்று நான் போட்டிருப்பேன். ஆக்சுவலி என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னென்ன டாபிக் பார்த்தோன்னு பாருங்கள். யங் டர்க் ரெபிலியன், பால்கன் வார் 1 and 2, ரஷ்யன் ரெவல்யூஷன், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், லீக் ஆஃப் நேஷன், தேர்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கண்ட்ரிஸ் அண்ட் நான் அலைன்மெண்ட் பார்த்துட்டோம். யுஎன்ஓ குளோபல் டிஸ்பியூட்ஸும், ஃபார்மேஷன் ஆஃப் யூரோப்பியன் யூனியன், எண்ட் ஆஃப் கோல்டு வார் வந்து நாளைக்கு பார்க்கலாம். ரிவிஷன் பார்ட்டுன்னு சொல்லிட்டு நான் கீழே ஒன்று போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு அதுவுமே காமிக்கிறேன். பட் நம்ம ரிவிஷன் பார்த்துட்டு போயிடலாம். கொஞ்சம் காற்று ஜாஸ்தியாக இருக்குங்க, சாரி. சரி ஓகே. இளம் துருக்கியர்கள் அப்படின்னு சொன்னால், ஸோ 1908 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1870 ஒரே நிமிஷங்க. ஓகே. ஸோ 1908களில் வந்துட்டு இஸ்மாயிலும் நெக்ஸ்ட் வந்துட்டு யூரோந்து பேவும் வந்துட்டு கொண்டுட்டு போவாங்க. ஓகேங்களா. ஸோ பின்னணி என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ ஒட்டோமியன் பேரரசு வந்துட்டு வீழ்ச்சியடைய ஆரம்பிக்கும். ஸோ வீழ்ச்சியடைய இராணுவங்களும் தோல்வியும், குறிப்பாக எந்த போரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கும் துருக்கிக்கும் ஏற்பட்ட 1877களில் 78கள் நடந்த போரில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் 1876 காலகட்டத்தில் கான்ஸ்டியூஷனும் பார்லிமெண்ட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்துல் ஹமீத் அப்படின்ற ஒருத்தர் ஸ்டாப் பண்ணியிருப்பார். ஸோ அந்த டைமில் வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதவி நீக்கமும் பிற்காலத்தில் செய்யப்படுவார். ஓகேங்களா. ஸோ நிறைய வந்து தனிச்சையான ஆட்சி வந்துட்டு எங்களுக்கு ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தனிச்சையான ஆட்சிகள் வந்து வேண்டும், எனக்கு வந்து சுல்தானி ஆட்சிகள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து மக்கள் எல்லாம் போராடுவாங்க. பிற்காலத்தில் மிலிட்ரியும் சேர்ந்து மிலிட்ரியும் வந்து ஈடுபடுவார்கள் அப்படின்னு படித்தோம். பிரச்சார மையங்கள் அப்படின்னு சொல்லும்போது எங்கெங்கே பிரச்சார மையங்கள் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸ், ஜெனீவா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வந்து சில நாடுகள் வந்து இருந்தது. நெக்ஸ்ட் நாடு கடத்தப்படுகிறார்கள். ஓகேங்களா. யாராவது உதுமானியர்கள் வந்து நாடு கடத்தப்பட்டு இந்த இயக்கம் வந்து தொடங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். நெக்ஸ்ட் என்ன அரசியல் மீட்பு அப்படின்னு பார்க்கும்போது 1908களில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் மீட்பு நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்த பேக்ரவுண்ட் என்ன, சிக்மென் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைமில் ஸ்டார்ட் ஆன விஷயம் தான் ஐரோப்பாவோட பலவீனமான சிக்மென் இதான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம்னா, பலவீனமான ஆட்சி, ஊழல், எக்கனாமிக்கலான எமர்ஜென்சி நிறைய வருது, தேசியவாத எழுச்சிகள் நிறைய வருது. இதில் வந்து கலந்துக்கிட்ட நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேக், பல்கேரியா, அல்பேனியா, அரபேரியா, அதாவது A2BGன்னு சொன்னோம். ஓகேங்களா. இல்லை GRPன்னு கூட நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி GRP இருக்குல்ல, அது கூட நான் வச்சுக்கோங்க, GRB. ஓகேங்களா.
ஸோ மார் வராது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஏ டூ பிஜி அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கிரேக், பல்கேரியா, அர்பேனியா வந்து சுதந்திரம் கோரி போராடுறாங்க. சுல்தான் 2 வந்து ஹமீது வந்து 1876கள்லேருந்து 1909 வரைக்கும் இவர் தான் சர்வாதிகார ஆட்சியாளராக இருக்காரு. 1878ல் கான்ஸ்டியூஷன் ஸ்டாப் பண்ணி வைக்கிறாரு. பார்லிமெண்ட்டையும் ஸ்டாப் பண்ணி வைக்கிறாரு. இந்த விஷயம் இளைஞர்களிடம் பயங்கரமாக பரவி இன்டர் கிரிபிலியன் ஸ்டார்ட் ஆகுது. 20வது செஞ்சுரி எண்டில் தான் வந்து இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா. ஸோ யங் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, யங் பீப்புள், ஸ்டூடெண்ட், மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், நெக்ஸ்ட் உதுமானியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மோனார்ச்சி ரூலை வந்து என் பண்ணணும், நம்ம வந்து 76ல் வந்து ஸ்டாப் பண்ண கான்ஸ்டியூஷனை மீண்டும் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் மேற்கத்திய கல்வியை கொண்டு வரணும், மாடர்னைசேஷன் நவீனமயமாக்கல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. 1906ல் கப் அப்படின்ற ஒரு யூனியன் ஃபார்ம் பண்ணுறாங்க. முற்காலத்தில் இந்த கப் அப்படின்றது ஒரு ரகசியமான ஒரு குழுவாக தான் இருக்குது. பிற்காலத்தில் இது வந்து ஒரு அரசியல் கட்சியாகவே மாறுது அப்படின்னு சொல்லலாம். கப் அப்படின்னா கம்யூனிட்டி யூனியன் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ யார் வந்து ஹெட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஹ்மத் நியாசி பே அப்படின்றவரும் இஸ்மாயிலின் வரும் ரொம்ப முக்கியமான பர்சன். அதுக்கப்புறம் யாருன்னா 2 பாஷா அவர்கள் வருவாங்க. ஏன்னா தலாத் பாஷாவும் மற்றும் இந்த ஜெமால் பாஷா வருவாங்க. 1908ல் மெசிடோனியா அப்படின்ற ஒரு இடத்துல இந்த அரசியல் மீட்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த இடத்துல 1908ல் மெசிடோனியா அப்படின்ற இடத்துல மிலிட்ரி அவர்களும் ஜாயின் ஆகிறாங்க. ஜூலை மாதம் 1908ல். சரி, ஓகே. கிளர்ச்சிகள் பரவ ஆரம்பிக்குது. சுல்தான் அவர்கள் சரணடைகிறார்கள். ஜூலை 24 நல்லா வச்சுக்கோங்க. ஜூலைன்னு சொன்னேன். ஸோ ஜூலையில் மெசிடோனியா நடக்குது. ஜூலை 24லலாம் வந்துட்டு அந்த ஹமீது அவர்கள் சரணடைஞ்சிடுறாங்க. நான் வந்து சாசனத்தை மீண்டும் வந்து அமலுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொண்டு சரணடைகிறார்கள். இவருக்கு வந்து எந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வந்து கேள்வி கேட்டாங்கன்னா, எந்த கான்ஸ்டியூஷன் நிறுத்தி வச்சிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட்ஹார்ட் அரசியலமைப்பை மீட்டெடுக்க. என்னது மிட்ஹார்ட் அரசியல், நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இவங்க மிட்ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹமீத் அவர்கள் பதவி நீக்கிறார்கள். பேரளவிற்கான பதவி வந்து மெஹ்மத் 4 அப்படின்ற வந்து செரமனியலாக, அதாவது அரசியல் ரீதியாக இல்லை வந்து சம்பிரதாய ரீதியாக மெஹ்மத் 4 அப்படின்றவர் வராரு. ஆனால் வந்து உண்மையாகவே யார் ஆட்சியில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கப்குழு தான் வந்து ஆட்சியில் இருக்காங்க. சரி, ஓகே. இது மட்டும் தான் நடந்ததா, வேறு எதாவது நடந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெசிடோனியா வந்துட்டு இந்த கிளர்ச்சிகள்லாம் வந்து ஈடுபடுறாரு பார்த்தீங்களா, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆட்சி வந்து யார்கிட்ட இருக்குன்னா கப் அப்படின்ற ஒரு குழு கிட்ட தான் இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1909களில், அதாவது இங்கே மின்டோ மாலில் நடக்கும் போது அங்கே வந்து இந்த புரட்சிகள் நடக்குது. 1909ல் 31வது மார்ச்சில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழமைவாதிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை எங்களுக்கு மீண்டும் சுல்தானிய ஆட்சி தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 31ஆம் தேதி திருப்பி வந்து ஒரு போராட்டம் இருக்குது. அந்த கிளர்ச்சிகளை ஒடுக்கி தான் கப்குழு வந்து மீண்டும் வந்து அரசை கையில் எடுப்பார்கள். ஓகே. ஆதிக்கம் வந்து டெரிஃபிகேஷன் ஆதிக்கம் வந்து யார் இருக்குன்னா கப்குழு கிட்ட தான் இருக்கும். சரி, ஓகே. இது மட்டும் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷங்க. ஸோ கப்குழு வந்து இருப்பாங்க. பிற்காலத்தில் வந்து நீங்கள் வந்து மற்ற கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்க, இந்த கிரேக்கு, பல்கேரியா, அல்பேனியா, அரபேரியா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களும் தானே வந்து இந்த இடங்கள்லாம் வேண்டும், சுதந்திரம் வேணும் போராடணும், ஆனால் நீங்கள் ப்ளூரலிசமாக இல்லாமல் நீங்கள் வந்து டெரிஃபிகேஷனாக மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேசியவாத உணர்வுகள் ஸ்டார்ட் ஆகுது. பால்கன் வார் பொறுத்த வரைக்கும் 1912களில் 13களில் ஸ்டார்ட் ஆகுது பால்கன் வார். பிற்காலத்தில் வந்துட்டு பால்கன் வார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு என்ன ஆகுனா, ஆஸ்ட்ரியாவுடைய இளவரசர் பிரான்சிஸ் ஃபெர்டினண்டும் கொல்லப்படுவார். அதுக்கப்புறம் முதலாம் உலகம் போர் ஸ்டார்ட் ஆகும். பிற்காலத்தில் ரஷ்யன் ரெவல்யூஷன், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சிவில் வார்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஷார்ட்டாக பார்த்துடலாம், ஏன்னா ரொம்ப டைம்லாம் இல்லை. எப்போ ஸ்டார்ட் ஆகுது முதல் உலக போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1912 மே வந்து 1913 வரைக்கும் நடக்குது. 2ஆம் பால்கன் வார் பொறுத்த வரைக்கும் ஜூன் 1913 ஆகஸ்ட் 1913 வரைக்கும் நடக்குது. ஓகேங்களா. ஸோ பால்கனுடைய கூட்டமைப்பில் யார் யார் இருக்காங்கன்னா, செர்பியா, பல்கேரியா, கிரீஸ், மாண்டின்கிரோ இருக்காங்க. இன்னொரு பக்கம் உதுமானிய பேரரசு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு தோற்கடிச்சாங்க. இந்த ட்ரீட்டி போடுறாங்க, ட்ரீட்டி ஆஃப் லண்டன் 1913 போடுவாங்க. செகண்ட் வந்து பால்கன் வாரில் ட்ரீட்டி ஆஃப் புக்காரெஸ்ட் அப்படின்ற ஒரு ட்ரீட்டி வந்து போடுவாங்க. 2ஆம் பால்கன் வார் பொறுத்த வரைக்கும் பல்கேரியா, செர்பியா, ஓகே, பல்கேரியா மட்டும் ஒரு பக்கம் இருக்குது. நெக்ஸ்ட் செர்பியா, கிரீஸ், மாண்டிக்ரோ, ருமேனியா ஒரு பக்கம் இருக்குது. அது மட்டும் அது கூட வந்து உதுமானிய பேரரசும் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் விளைவுகள் பார்த்த வரைக்கும் என்னென்னா, ஆஸ்ட்ரியாவும் ஹங்கேரியும் கொஞ்சம் வந்துட்டு போராமை கொள்கிறார்கள். செர்பியா வந்து வளர்வதற்கான ரஷ்யா வந்து ஆதரிக்கிறார்கள். தனிமைப்படுத்தப்படுது பல்கேரியா. ஸோ பல்கேரியா என்ன பண்ணுறாங்க, வந்து சென்ட்ரல் பவர்ஸ் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு தயாராக இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து முதல் உலக போர் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃபெர்டினண்ட் இறந்ததுக்கப்புறம் ஆஸ்ட்ரிய இளவரசர் பவர் கிக் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. எந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 19 ஸோ ஓகே. புரட்சியின் கட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெவல்யூஷன், அக்டோபர் ரெவல்யூஷன் 2ஆக பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் சார் நிக்கோலஸ் வந்து பதவி வந்துட்டு விலகுவார். ஓகேங்களா. நிக்கோலஸ் பதவி விலகுவார். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு அந்த போல்ஷ்விக் கட்சியுடைய வால்டிமிர் லெனினுடைய குழுக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால்கன் வார் பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய ரீசனால் தான் பால்கன் வார் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ வந்து எனக்கு வந்து பால்கன் வார் என்னன்னா, பல்கேரியா என்ன சொன்னால் எனக்கு குறிப்பிட்ட இடங்கள் வந்து நீங்கள் தரவே இல்லைன்னு சொல்லும். அதே போல் வந்து
ருமேனியா என்ன சொல்லும், சில இடங்கள் வந்து எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லும். பல்கேரியா எனக்கு குடுத்த இடம் வந்து நீங்க கம்மியா குடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த பால்கன் வார் ஸ்டார்ட் ஆகும்போது வந்து செர்பியா, கிரேஸ், பல்கேரியா, மான்டெக்ரோ வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து அப்ப முடிவு என்ன அப்படின்னா, ட்ரீட்டி ஆஃப் லண்டன் போட்டு முடிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? ஐரோப்பிய பகுதிகள் சிலத வந்து கைப்பற்றுறாங்க. ஓட்டோமனுக்கு குடுக்குறாங்க. அதேபோல செர்பியாவுக்கு குடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஓட்டோமன் எம்பையர்ல அல்பேனியா வந்து என்ன பண்ணுதுன்னா, சுதந்திர நாடா வந்து அறிவிச்சர்றாங்க. மாசிடோனியா போன்ற நாடுகள் வந்து பல்கேரியா நாடுகளோட பிரிக்கப்பட்டுறது. ஓகேங்களா? மாசிடோனியா என்ன பண்றாங்க, பல்கேரியாவ பிரிச்சுர்றாங்க. செகண்ட் பால்கன் வார் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, பல்கேரியா வந்து தனக்கு கிடைத்த பகுதி வந்து குறைவு அப்படின்றதுக்காக செகண்ட் பால்கன் வார்க்கே வருவாங்க. ஸோ அந்த பல்கேரியா என்ன பண்ணும், தனிச்சு போரிடும். ருமேனியா வந்து வடக்கு சைடும், அதுக்கப்புறமேட்டுக்கா கிரீஸ் போன்ற நாடுகள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஓட்டோமன் எம்பையரும் கிழக்கு சைடும் இருப்பார்கள். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 1913ல புகேரெட் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் போட்டு இந்த வாரம் ஸ்டாப் பண்ணுவாங்க. செர்பியாவுடைய வளர்ச்சி ஹங்கேரிக்கும், ஆஸ்ட்ரியாவுக்கும் பிடிக்காது. ரஷ்யா ஆதரிப்பார்கள். சென்ட்ரல் பவர் உள்ள நுழைய ஆரம்பிக்குது. அதிருப்தி காரணம் நிறைய வந்து பல்கேரியாக்கு ஈடுபடுது. ரஷ்யன் ரெவல்யூஷன் பொறுத்தவரைக்கும் சோசியல் இன்இக்வாலிட்டி நிறைய இருக்கு. நோபல்ஸ் ஆதிக்கமாகட்டும், நீண்ட வேலைக்கு வந்துட்டு கம்மியான சம்பளமாகட்டும், விவசாயிகளுக்கு வந்து நிறைய பயிர்கள் சேதமடைகிறதாகட்டும், தொழிலாளர்களோட சுரண்டப்பட்டதாகட்டும், இல்லை வந்து அந்த நிக்கோலஸுடைய மன்னராட்சி சர்வாதிகாரமாகட்டும், மக்களுடைய அரசுகள் வந்து நிறைய உரிமை இல்லை அப்படின்றதும், எக்கனாமிக்கலாக நிறைய டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகட்டும், உணவு கட்டுப்பாடு, விவசாய பிரதானம், நெக்ஸ்ட்டு விலைவாசி உயர்வு, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும். ஸோ இதனாலேயும் ஸ்டார்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா, போல்ஷிக், மென்ஷ்விக் அப்படின்னு 2 கட்சிகள், அதாவது 2 ஒரு கூட்டணி இருக்கும். அந்த 2 குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த போல்ஷிக் வந்து விளாடிமிர் லெனின் தான் வந்து போல்ஷிக் தலைமை இருப்பார். மென்ஷ்விக் பொறுத்த வரைக்கும் மார்டோப் இருப்பார். இந்த 1898களில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ரஷ்யா சோசியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் லேபர் பார்ட்டின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான் பிற்காலத்தில் வந்து இந்த 2 குரூப்பாக வரும். போல்ஷ்விக் மற்றும் மென்ஷ்விக் அப்படின்னு சொல்லிட்டு பிரியும். அந்த போல்ஷ்விக் வந்து பெரும்பான்மையராகவும், மென்ஷ்விக் வந்து சிறுபான்மையராக இருக்கும். போல்ஷ்விக்கோடைய தலைவர் ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1905களில் வந்துட்டு என்ன ஆகும்னா, 1903ல் போல்ஷிக் மற்றும் மென்ஷ்விக்கா பிரியும். சிறுபான்மையர் ஒரு பக்கம், பெரும்பான்மையர் ஒரு பக்கம் இருக்கும். 1905களில் பிளட்டி சண்டே அப்படின்ற ஒரு விஷயம், 5 வருஷத்துலேயும் ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை கூனி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. 1914 பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகும்போது மார்ச் 8 என்ன ஆகும்னா, கிரேக்க காலண்டரில் வந்து விமென்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பெட்ரகான் ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருப்பேன் வந்துட்டு உணவு பற்றாக்குறை நிறைய வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா எதிராக போராட்டங்கள், கிளர்ச்சிகள் வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மார்ச் 12 ராணுவமும் கிளர்ச்சியில் வந்துட்டு இறங்க ஆரம்பிக்கிறாங்க. மார்ச் 15ல் சர் மன்னன் வந்துட்டு என்ன பண்ண, நிக்கோலஸ் வந்து பதவியை வந்துட்டு விலகுறாரு. அன்னையிலேருந்து ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் வந்து அந்த அமைப்பு வந்துட்டு எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். 1917 ஏப்ரல் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் தீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லெனின் அவர்கள், அதாவது போல்ஷ்விக் கட்சியுடைய தலைவர் லெனின் அவர்கள், வால்டிமிர் லெனின் அவர்கள் நாடு கடத்தப்படுவார். அதனால அந்த போல்ஷ்விக் வந்து யார் வந்து அலெக்சாண்டர் கிரென்ஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் தலைமை தாங்குவார். ஓகேங்களா? அவர் தலைமை தாங்கி 1917 அக்டோபர் நவம்பரில் வந்து என்னங்கன்னா, நவம்பர் 7 வந்து தலைமை தாங்குவார். அந்த நவம்பர் 7 வந்து இடைக்கால அரசு வந்து விழிச்சு இவர் என்ன பண்ணுவார்னா, வின்டர் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோசிரட்டில் அப்படின்றவர் வந்து வின்டர் பேலஸ் வந்து கைப்பற்றுறாரு. லெனின் மற்றும் வந்து ட்ரென்ஸ்கியோடைய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான முழக்கம் ஒன்று சொல்வார். என்னென்னா, பீஸ், லேண்ட் அண்ட் பிரெட். ஓகேங்களா? அமைதி, நிலம் மற்றும் பிரெட்னா அவங்களுடைய சாப்பாடு தான். ரஷ்யன் அந்த இட்டாலியன் பிரெட் தான் அவங்களுக்கு வந்து அதிகம். ஸோ அந்த மாதிரி ஒரு கொள்கை வந்து யார் சொன்னாங்கன்னா, லெனின் மற்றும் யார் ட்ராட்ஸ்கி. ஓகேங்களா? கிரன்ஸ்கியில் ட்ராட்ஸ்கின்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, எந்த போராட்டத்தில் இந்த லெனின் வந்து இந்த விஷயத்த சொன்னார் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் போல்ஷ்விக் வந்து ஆட்சி வந்து தொடங்குறாங்க. ஸோ சோவியத் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர ஆரம்பிக்குது. 1918களில் ட்ரீட்டி வந்துட்டு போடாமல் பிரஸ்ட் லிட்வஸ்க் அப்படின்ற ஒரு ட்ரீட்டி வந்து போடுறாங்க. அது மூலியமாக வந்து வேர்ல்டு வார் 1லேருந்து ரஷ்யா வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே சிவில் வார் நடக்க ஆரம்பிக்குது. சிவில் வாரில் இந்த நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ட்ரட்ஸ்கி அப்படின்ற ஒருத்தர் தான், அதாவது லியோன் ட்ரட்ஸ்கி இல்லை அலெக்சாண்டர் ட்ரட்ஸ்கின்னு சொல்லுவோம். அவர் வந்துட்டு சிகப்பு சட்டைக்கு வந்துட்டு தலைவராகும். ஒயிட் வந்து ஆப்போசிட். ஸோ அவங்களுக்கும் போட்டி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 22களில் எப்போ வந்து யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா 1922களில். 24ல் லெனின் மறையாறு. சார் நிக்கோலஸ் அவர்கள் கடைசி ரஷ்ய மன்னர். அவர் தான். விளாடிமிர் லெனின் தான் வந்து போல்ஷ்விக் கட்சியுடைய தலைவர், புரட்சியின் சிற்பி, சோவியத் யூனியன் முதல் தலைவர். ஏன்னா யூஎஸ்எஸ்ஆர்னு சொன்னோம் பார்த்தீங்களா, யூஎஸ்எஸ்ஆரோட முதல் தலைவரான லெனின் அவர்கள். இந்த லியோன் ட்ரட்ஸ்கி, அலெக்சாண்டர் கெரன்ஸ்கி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியோன் ட்ரட்ஸ்கி பொறுத்த வரைக்கும் அவர் தான் போல்ஷ்விக் செம்படையுடைய தலைவர். அலெக்சாண்டர் கெரன்ஸ்கி வரைக்கும் பிப்ரவரி ரெவல்யூஷனுக்கும் இடைக்கால கட்சியுடைய வீழ்ச்சி அவர் தான். ஓகேங்களா? 2 பேரும் வேறு வேறு. ஜூலியஸ் மாட்டோ அப்படின்றதான் மென்ஷ்விக் கட்சியுடைய தலைவர். ஜோசப் ஸ்டாலின் அவர்கள். லெனின் வந்துட்டு போனதுக்கப்புறம் வந்துட்டு இவர் வருவார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், தேசங்கள் சங்கம், லீக் ஆஃப் நேஷன்ஸ் 1920 நடக்கும். யுஎன்ஓ 1945 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் லீக் ஆஃப் நேஷன்ஸ், செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் யுஎன்ஓ. உட்ரோ வில்சன் அவர்கள் அமெரிக்க அதிபர் வந்து 14 கொள்கைகள் போடுவார். வெளியுறவு கொள்கை காரணமாக வந்து அமெரிக்கா வந்து அதில் சேராமல் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு முடிவுகள் வந்து ஏகதனமாக இருக்கும். அந்த தோல்வியில் தான் அடைக்கும். மஞ்சூரியன் நெருக்கடின்றது ஜப்பானில் நடக்கும். 35களில் சங்கம் வந்து தோல்வியடையும். 45களில் அமெரிக்காவுடைய அதிபர் ரூஸ்வெல்ட் அவர்களும் பிரிட்டிஷோடைய பிரதமர் சர்ச்சில் அவர்களும் 1941
1951ல கையெழுத்துமிடுவார். அட்லாண்டிக் சாசனம் சொல்லுவாங்க. அந்த அட்லாண்டிக் சாசனம் சான் பிரான்சிஸ்கோல கையெழுத்திடுறாங்க. அதான் யுஎன் சார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதான பிரதான உறுப்புகள் பொறுத்தவரைக்கும் பொது சபை, ஜெனரல் அசெம்பிளி, செக்ரட்டரி கவுன்சில் வந்து 5 பேரு. பொருளாதார மற்றும் சமூக சபை, நம்பிக்கை பொறுப்பு சபை, சர்வதேச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வரும். நோக்கம் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு பேணுதல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்புறவு கொள்றது இதெல்லாம் நோக்கமா இருக்கும். நாம் பொறுத்தவரைக்கும் இறையாண்மை வந்து மதிக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ வந்து 3rd வேர்ல்டு அப்படின்றது 2nd வேர்ல்டு, 1st வேர்ல்டு அப்படின்னு பிரிப்பாங்க. ஸோ 3rd வேர்ல்டு வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பனிப்போர் காலத்தில வந்து அமெரிக்காவின் தலைமையிலான முதல் உலக நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கேபிட்டலிசம், கம்யூனிசம் வந்து 2ஆம் உலக நாடுகள், ரஷ்யாவுடையது. நாம் பொறுத்தவரைக்கும் வல்லரசு கூட்டணியில சேராம இருக்கணும். காலனித்துவம் மற்றும் ஏகாதிபத்தியத்தை வந்து எதிர்க்கணும். அமைதியான முறையில வந்து அமைதியான முறையில் இணைந்து வாழும் கொள்கை. அதான் பஞ்சசீல் கொள்கைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அனைத்து நாடுகளும் இறையாண்மை மரியாதை அளித்தல் அப்படின்றது தான் கொள்கை. ஸோ வந்து இன்னைக்கு கொஞ்சம் லாஸ்ட்ல ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போன மாரி இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு நிறைய பாயிண்ட்ஸ் நான் எக்ஸ்ட்ரா சொல்ற மாரி இருந்தது. இது முடிஞ்சிட்டு நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வச்சிருக்கோம். ஓகேங்களா? எப்பயும் போல கொஸ்டின்ஸ் கிரானாலாஜிக்கல் வச்சிருக்கேன். அந்த கொஸ்டின்ஸ் அந்த கிரானாலாஜிக்கல் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்ட்ட வந்துட்டு முடிஞ்சா இன்னைக்கு ஈவினிங்கே அந்த வீடியோ அப்லோட் பண்றேன் பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு நமக்கு இன்னும் 12th உடைய கம்ப்ளீட் லெசனே 10th 9th யூனிட் வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னும் 5 யூனிட் இருக்கு. ஸோ இன்னைக்கு 2 வீடியோ அப்லோட் பண்றேன். நான் நாளைக்கு 2 வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். தென் வந்துட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு வந்து இன்னும் ஆன்சர் கீ கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு ஸ்டாஃப்ஸ்லாம் கொஞ்சம் ஒர்க்கில் இருக்காங்க. உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்துடும். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு டிஎன் டெட்டில் வந்து ஜாயின் பண்ண விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.